சொல்லு தம்பி, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க கணிச்சுக்க. ஃபைனல்ஸ் ஆனதுக்கான என்ன சொல்லுங்க அந்த பாப்பாட்ட கொடுத்துருங்க. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். இந்தம்மா இரு பேச விடுறானே ப்ளீஸ்ரா பேச விடுறா. அந்த முட்டாய் மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. வாயில போட்ட முட்டாயனா உனக்கு இந்த கேமை பத்தி எந்த கவலையும் இல்ல. ரொம்ப மார்க்கமா தெரியும். அச்சோ சரியா எக்கடா ரெண்டுடா. வாமலை ஏறி வரும் தென்னல் புதுமண வாழும் தென்னல் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி உன்னாலே உண்டான காதல் அதிசயம். வணக்கம் வணக்கம். ஆமா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமாம்மா போன வாட்டி முட்டாய் எல்லாம் கொடுத்தோம், இந்த வாட்டி முட்டாய் இல்லை, அதுக்கு பதில் உங்களுக்கு வந்து அல்வா கொடுத்து ஏமாத்திடுவேன் அப்படின்னு. அந்த அல்வா கொடு. நான் உனக்கு வேற வாங்கி தரேன் குடும்பா. சரிம்மா புதுக்கு நாள் நல்ல அல்வா பயன்படுத்திக்க. சரி தரேன். ஓகே ரெடியா? இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா சொல்லு தம்பி, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ருத்ரேஷ்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா. செகண்ட் பிரைஸ் வாங்கணும்னு எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்த்த பண்ணி? ஃபர்ஸ்ட் வரும்னு எதிர்பார்த்தேன். எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் தான். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்லாம ரொம்ப எங்க எல்லாருக்கும் மனசுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கெல்லாம். சொல்லு தம்பி, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க கனிஷ்கர்? ஃபைனல்ஸ் ஆனதுக்கான என்ன சொல்லுங்க. இந்த இன்டர்வியூ வந்திருக்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பட் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் நீங்க கண்ட இடத்துல எடுக்கிறீங்க. அந்த இருந்து ஒருத்தரை வறுத்து எடுக்கிறது. நீ சொல்லுமா. சரி சரி நீ என்ன ப்ரொடக்டிவா சொல்லிட்டு நான் அப்படியே சொல்ல வந்தேன் நான். சரிமா சொல்லு அந்த ப்ரொடக்ட். இல்ல அத பேசி சொல்லடா. அசிங்கப்படுத்திட்டு இப்படி பண்ண என்ன சொல்லணும் பாருங்க. அதுக்கு மேல இதாருமா ஃபைனல்ஸ் நல்லபடியா போச்சுலமா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அது சொல்லுமா. ஃபைனல்ஸ் ரொம்ப சூப்பரா போச்சு. நாங்க எல்லாருமே சூப்பரா பாடணும். அதுக்கப்புறம் மறந்துட்டேன் அதானே. இல்ல ரொம்ப சந்தோஷமான. சஞ்சு குட்டி நீ சொல்லு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேர்ட் ப்ரைஸ் வாங்கினது கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸ்கூலில் நான் சாப்பிட்ற ஹோட்டல் வரைக்கும் எல்லாருமே நான் அப்ரிசியேஷன் பண்ணாங்க. கூட சட்னி சாம்பார்லாம் வச்சாங்க, விருந்தே வச்சாங்க, ஹானர்ஸ் பண்ணாங்க. பெருமைப்படுத்தினாங்க, பாராட்டு விழா, கௌரவப்படுத்தல் விழா. அதுலதான் இந்த பின்னாடி வச்சு விட்டாங்களா? இல்ல டக்கு சீரியஸா மாறிச்சு அந்த பிள்ளை. சும்மா விளையாட்டுக்குமா காமெடி. அந்த பாப்பாட்ட கொடுத்துருங்க. கோபப்படுத்தாதீங்கப்பா பாப்பாவை. சொல்லுமா. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவ்வளவுதான். தேங்க்யூ சொல்றத நீ பேசி முடிக்கல. நல்லா இருக்கும், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். நல்ல உதாரணம் சொல்லுங்க. நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பேச வேண்டியது. சொல்லுங்கம்மா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் மெகா ஆர்ட்ஸ்ல செலக்ட் ஆகணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் இவ்வளவு தூரம் வந்து ஃபைனல்ஸ் மட்டும் வந்து டைட்டில் வின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. இப்ப நீங்க வந்து எல்லாரும் நல்ல பாட்டெல்லாம் பாடி நிறைய ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நாம பரிசு கொடுக்கணும்ல? இன்னொன்னா பரிசு கொடுக்கணும். எனக்கே தெரியும், நான் போனு தானே. அது ஒண்ணுதான் பொழப்பு. கொடுத்துட்டு இந்தமா இரு பேச விடுறானே ப்ளீஸ்ரா பேச விடுறா. ஆமா வறுமை தொட்டு பாக்குறானா. எல்லாருக்கும் வந்து போட்டி வைப்பேன். அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்க பரிசு. சும்மாலாம் பரிசு கொடுக்க முடியாது பாய்ஸ். அதாவது சில பல போட்டிகள் வைப்பேன். அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு இதாமா எள்ளு முட்டாயி 5 பாரு சீயா எள்ளு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இரு ஐயா அடுத்தது எடுங்க.
இந்த முட்டாயை பார்த்து சீன்னு சொல்லிட்டே உனக்கு தெரியுமா தம்பி? என்னக்கா கருப்பு கலர்ல ஒரு மாதிரி இதுதான், அதாவது இரு வாரேன், இது வந்து எள்ளு, இரு வாரேன் வாரேன் வாரேன். இது பல்லு கிடையாது. இது நல்லா இருக்கும். இரு ஏய் நான் சொல்றது மாதிரி பால்கோவா இல்லையா? நான் என்ன பேக்கரியா வராரு பாரு, வராரு. ஐயா அமைதியா இருக்கணும், சத்தம் போடாம இருக்கணும். ஐயா தள்ளுங்க தள்ளுங்க. ரொம்ப மார்க்கமா தெரியும். அச்சோ சரியா எக்கடா ரெண்டுங்கடா என்ன பாவிகளா. சரி ஏய் இந்த ஒரே ஒரு ஐயா ஒரு நிமிஷம் இருக்க கையடா இல்ல தம்பி ஒரு நிமிஷம் ஆகாட்டு சூ போடுங்க. ஏன்டா அந்த ஒரு கேம் ஆடுவாங்கல்ல, பல்லாம் பறக்கும். ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா, அதாவது கூகுள் வாய்ஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் பேசும்ல, அதுல சில பாடல் வரிகள் வரும். ப்ளே பண்ண உடனே யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமோ அவங்க டேபிள தட்டணும். இது புரியல. அதாவது இந்த கூகுள் வாய்ஸ் வந்து கூகுள் வாய்ஸ்ல ஒரு பாட்டுடைய வரிகள் வரும். அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சாலும் டக்குன்னு டேபிள தட்டணும். ஃபர்ஸ்ட் வரி இருக்கா, நடுவுல இருந்து வருமா? அது ஏதாவது ஒன்று வரும். எல்லாம் அது அதுல ஏமா உள்ள வைமா அல்வா அல்வாலாம் இங்க இரு ரைட்டா. கண்டுபிடிக்கிற டேபிள தட்டணும். உங்களுக்கு பிடிச்ச மிட்டாய் நீங்க எடுத்துக்கலாம். வச்சுனா ஒண்ணு, கடலை மிட்டாய்னா ஒண்ணு, எள்ளு மிட்டாய்னா எந்த மிட்டாய்னா எடுத்துக்கலாம். அப்படிலாம் நடக்க முடியாது. நான் இவ்வளவு கேம் வச்சிருக்கேன். அம்புட்டை நீ எடுத்து போயிட்டு அடுத்த கேம் எப்படி விளையாடணும்? ரெடியா இருக்கீங்களா? 3 2 இந்த மாதிரி தட்டி தட்டி விளையாடுறாங்க. சரிங்களா? தெரியாம தட்டினா உங்ககிட்ட இருக்க முட்டாயை திருப்பி வாங்கிடுவேன். இப்ப வண்டி வரும்ல, அந்த முட்டாய் வாங்கிடுவேன். மைனஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் இருக்கு. வாயில போட்ட முட்டாயனா உங்களுக்கு இந்த கேமை பத்தி எந்த கவலையும் இல்ல. அந்த அல்வா நல்லா இருக்குல்ல? 3 2 1 வசிக்கிறா 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 யார் தட்டினது? யாரு? நானு. நீ வந்து வசீகரான்னு சொன்ன, தட்டினது அந்த பாப்பா. ரைட்டா? இருங்க பாடி காட்டுமா, டக்குன்னு பாடி காட்டு. சூப்பர் சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு. எடுமா, விருப்பப்பட்ட முட்டாய் எடுமா. நீ வெரி குட்மா. அது அடுத்த வாட்டி பாடி எடுத்துக்க. இப்ப ஏதாவது ஒண்ணு எடுத்துக்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா? வச்சுக்க, எடுத்துக்க, எடுத்து வச்சுக்க. ஏன் வேணா சாப்பிட்டு பார்த்து கூட சூஸ் பண்ணு. மோந்து பார்க்கலாம் கூடாது. பிடிச்சிருந்தா ஓகே. ரெண்டாவது பாட்டு இங்க இருக்கடா. பிட்டு காப்பி அடிச்சுன்னா ஒரு மனுஷன். ரெடியா இருங்க, கையை ரெடியா வச்சுக்கோங்க. யாரு கேமராமேன்ஸ் ரெடியா இருங்க. யார் தட்டினாங்க நீங்க பார்க்கணும். ஏன்னா நான் முட்டாயை பார்த்தாக்கிற இங்க பெரும்பாடா இருக்கு. ரெடியா? குனிஞ்சுதான் பார்த்தேன். உறவுல ஏய் பாட்டு மட்டும் கவனிங்கப்பா. 3 2 1 கண்டதும் இது 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 ஊர்வசி ஊர்வசி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ ஏற்கனவே 2 முட்டாய் தின்னதுனால இல்ல 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 பாயிண்ட் தப்புனா. சரி சரி விடு, எடுத்துக்க. இதுதான் எடுத்து. ஆமா, இது ஒரு ஓரமா வை. இப்ப சாப்பிட வேணா, அப்புறமாட்டி சாப்பிட்டுக்கலாம். ரெடி ரெடி ரெடியா இருக்கீங்களா? பாருங்க, லிரிக்க கரெக்டா கண்டுபிடிச்சு யார் மூல கிளாப் தட்டா அவங்களுக்கு தான் முட்டாய். ரெடியா? 3 2 1 கண் தோன்றி. யார் ஃபர்ஸ்ட் தட்டினது? யார் ஃபர்ஸ்ட் தட்டினது? சஞ்சனா ஃபர்ஸ்ட் பாடினாங்க. கரெக்டா பாடலைன்னு வைய, ரெண்டாவது சான்ஸ், ரெண்டாவது பாட தட்ட அந்த பிள்ளை கொடுத்துருவேன். இல்ல தப்பு தப்பு தப்பு. நான் தட்டிட்டேன். ரெண்டாவது தட்டினது வந்து ஆமா, நான் ரொம்ப நியாயமானவன் தம்பி, சும்மா கிடையாது. என்ன மீசையே முளைக்கல அந்த கவுண்டர் தானே. பாட்டு போடுங்க, ஒரு விஷயம் போடுங்க. கடல் தோன்றி உண்டான காதல் அதிசயம். ஓகே, நானும் பண்ணாதீரா ப்ளீஸ். ஏய் அமைதியா இரு. அம்மா 3 2 1 சொல்லுவேன். அழகா அந்த பாட்டை பாடினோம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கோட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளி செல்லும் காற்று மெல்லிசையாத அதிசயம், குருநாதர் இல்லாத கோயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ இந்த அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி உன்னாலே உண்டான காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் அடர்கின்ற காதல் அதிசயம்.
கிளாப் பண்ணு இந்த பிடிச்ச மிட்டாய் எடுமா எந்த மிட்டாய்மா வேணும்? தேன் மிட்டாய் இந்தாமா. அப்படிதான் தர முடியாமா? 2 மிட்டாய் எடுத்துக்க ஆசைக்கு. மூணா மிட்டாய் ஒரு பிச்சு விட ராஸ்கல். தம்பி பாட்டு கரெக்டா பாடினால்தான் மிட்டாய் ரெடி ஆச்சுங்க. அடுத்து ரெடி ஆயிட்டேன். 3 2 1. தப்பு அது சொல்ற தப்பு. கரெக்ட். இரு வரேன். போடா கையில பிள்ளைக்கு வைக்கிறமா. பாட்டு இருக்கா? என்ன பாட்டு? மூங்கில் காடுகளே வண்ட முணுக்கும் பாடுகளே தூர சிறகுகளில் தண்ணீர் துவக்கும் அருவிகளே. அழகு. எந்த மிட்டாய் வேணும் உனக்கு? கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி புள்ள. இதுல மட்டும் தான் 2 எடுக்கும். அப்புறமாட்டி ஒரு இப்ப ஒண்ணு சண்டைக்கு வருவாயமா எல்லாரும். ரெடியா? ஓ வாணி நீலம் கொண்டு வா பேனா மயூத்தியன் சந்திரானம் சூர்யானம் சந்திரான சூரியன் உசிரே ஃபர்ஸ்ட் நீ தான் கை தட்டன. கை தட்டன. நீ முட்டாய் வெறி ஏறி கண்டுபிடி பாடிட்டு இருக்க. மைக்கெடுமா. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீலம் கொண்டு வா பேனாமையே தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும். அருமை அழகு. எடுமா அம்மா. எள்ளு மிட்டாய் எடுத்து நம்ம மண்ணுடைய திறமை எல்லாரும் காட்டுமா. எள்ளு மிட்டாய் எடுமா. எள்ளு மிட்டாய் 2 மிட்டாய் எடுமா. நீ வச்சுக்கமா 2 மிட்டாய். டேய் அவ்வளவு நல்ல ஆரோக்கியம்டா உடம்புக்கு. இதெல்லாம் வீட்டுல வாங்கி சாப்பிடுங்க எல்லாரும். சரி இப்ப டக்குனு இப்ப அடுத்தது என்னன்னா 2xல பாட்டு ஓடும். 2 பாட்டு தான் போடுவேன். 2xல ஓடும் பாட்டு. 2x என்ன தெரியுதுல? டபுள் ஸ்பீட்ல ஓடும் பாட்டு. ட்ர்ன்னு பாடுவேன். அது ஒண்ணு பாடினாலே அது ஒண்ணுமே புரியல. சரி ரெடியா? கரெக்டா பாடுற கண்டுபிடிக்கிற ஆளுக்கு அடுத்து ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்தேன்பா அடிச்சான் தம்பி. இருங்க நான் தான் சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்க. ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சமந்தி நாங்கலாம் போய் சாப்பிட்டோம். சும்மா இருக்க சொல்லுங்க. சாலலா அதான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன். அதுதான் முக்கியம். தம்பி ரெடி ஆயிட்டியா? பாடலாமா? சும்மா நானா பாடு. சரி. ஷாலாலா தானானா வெண்ணிலா தானானா இந்த பூமியில. சூப்பர் வெரி குட். எடுத்துக்கடா. ஆல்ரெடி பல முட்டை எதுன்னுட்டேன். இந்தடா கல்கோணம் வச்சுக்கடா. நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும். அடுத்து ரெடியா? தெரியுமா? நீ இந்த ஃபர்ஸ்ட் அடிச்ச. மன்மதராசா கண்ணி மனசா கிள்ளாதே கண்ணுல லேசா என்ன கணக்கு பண்ணாதே. எடுங்க என்ன முட்டை இந்த கல்கோணா 2 வச்சுக்க. ஜாலியா இருக்கு. சரி இப்போ வந்து இந்த கேம்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபைனல்ஸ்ல நீங்க பாடின பாட்டுல இருந்து எல்லாரும் 2 வரி பாடணும். நல்லா பாடுற ஆளுக்கு இந்த புதையில கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் கொடுப்பேன். சரியா? ஓகே. யார்ல இருந்து ஆரம்பிக்கிறா? யார் முதல்ல ஆரம்பிக்கிறா? நானே பாறேன். இடறா முட்டாயிடுறா. அதுக்கு முட்டாயிடுறா. அது தெரிஞ்சா அது சொல்றது, தெரியாம சொல்றது கெத்து. சரி எல்லாம் கிளாப் பண்ணி தம்பி என்கரேஜ் பண்ணுங்க. தம்பி பாடுவேன். ஆமா எவ்வளவு நீங்களே சாப்பிடுங்க. வணக்கம் பாசிக்கும்ல. மின்னலே நீ வந்ததேனடி என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி சில நாழிகை நீ வந்து போனது என் மாளிகை அது வெந்து போனது மின்னலே என் வானம் உன்னை தேடுதே. சூப்பர் சூப்பர் பாடுங்கண்ணா. அதெல்லாம் தர மாட்டீங்களா? அதுக்கு அப்படி கடைசி வரைக்கும் முட்டாய் சேர்ந்தேன் பாடிக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? முத்துக்குமரனுக்கா ஒரு பாட்டு பாடு தம்பி. யார் முத்துக்குமரன் தானே கேட்குற? என் பேர் தான் தெரியாம 2 இன்டர்வியூ போயிட்டான். பரவாயில்ல, அழகா பாடுறேன். சரி ரெடி 3 2 1. வாமலை ஏறி வரும் தென்னல்
புதுமண வாழும் தென்னல் பள்ளி மேடையே தொட்டு தலோடி குரிசில் தொழுது வரும் போர் வரவேற்பின வளையாளக்கர மனசம்மதம் சொரியும் அரோமலே 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 அரோமலே. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளம்பிச்சா ரெடியா? இந்தாம்மா பாடுமா. கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ ஒளி இல்லாமல் மலரும் மலரை உழவு பார்க்க செல்லுதோ கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ ஒளி இல்லாமல் மலரும் மலரை உழவு பார்க்க செல்லுதோ விரல் தொடவில்லை நகம் படவில்லை விரல் தொடவில்லை நகம் படவில்லை உடல் தட இல்லை இது போல் ஒரு இணை இல்லை கலகலவென பொழியும் பொழியும் வேகம் எங்கு செல்லுதோ ஒளி இல்லாமல் மலரும் மலரை உழவு பார்க்க செல்லுதோ. அழகு அழகு அழகு. சஞ்சு குட்டி ரெடியா இருக்கியா? மிரட்டி விடு மிரட்டி விடு. என்ன பாட்டு? போராளை பண்ணுதே. போராளி பொண்ணு தாய் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரொன்றோரும் தந்த மண்ண விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளி பொட்ட புள்ள ஊற விட்டு அற்புதம் அற்புதம். கடைசியா தங்க குட்டி. மின்சார பூவே பெண் பூவே மெய் தேண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசை ஓசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே மெய் தேண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசை ஓசை கேளாய். மாலையில் உன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும் காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகியே 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 என் மீசைக்கும் அசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும். எல்லாருமே ரொம்ப அழகா அழகா பாடினீங்க. ஆமாம், அதனால எத்தனை மிட்டாய் தான் இருக்குது? 6 மிட்டாய் இருக்குது. நம்ம 6 பேர் இருக்கோம். அதனால ஆளுக்கு ஒரு மிட்டாய் எடுத்துக்கிறோமா? ஏய் ஏய் ஏய், ஒரு மிட்டாய்க்கு மேலே யாரும் எடுக்கக்கூடாது. அல்வாயா? அல்வாய் மிட்டாயே இல்லையா? கடலை மிட்டாய். இந்தாங்க கடலை மிட்டாய். ஏய் இந்தா சந்தோஷமா இரு. நீ சாப்பிட்ற. நீ ஆனால் 25 தான் மிட்டாய் ரெண்டில் வந்ததுலேருந்து. இங்கேருமா இந்த எள்ளு மிட்டாய் எடுத்து ஒன்று சாப்பிடுமா, ரொம்ப நல்லா இருக்குமா. நிஜமா ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. வெரி குட். எல்லாமே சூப்பராக நிறையா மிட்டாய் சாப்பிட்டீங்க. ஆனால் சும்மா சாப்பிடல, பாட்டு பாடி சாப்பிட்ருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அது நீ கடி நல்லா இல்லைன்னா என்கிட்ட கேளு. எள்ளு மிட்டாய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கடகா புல்ல போட்டு கடிக்கிற இந்த புல்ல கழிட்டா பல்லு வெளியே வந்துடும். சரி பரவாயில்ல. கைதட்டுங்க 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 கைதட்டுங்க. ஆமாம் ஆமாம். மீண்டும் நல்ல நேரம் சந்திப்போம். நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் பெரிய 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 உயரம் போனோம். அப்பயும் வந்து இது மாதிரி உங்களுக்கு மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுப்பேன். நன்றி நன்றி. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.